ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் டெய்ரி. ஸோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி 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 நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கட்டும், எல்லா கோல்ஸும் செட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய சார்பாக எல்லாருக்கும் விஷஸ். எஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு நான் போனேன். தீபம் அந்த டைமில் வந்து போனது லேட்டாக நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன், சாரி. அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 2 மணிலேருந்து கிட்டத்தட்ட 5:30 வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் வந்து கூட்டத்தில் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அண்ணாமலையை தரிசனிக்க. ஸோ ஓகே, கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 5:45க்கு வந்துட்டு கேட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து ராஜகோபுரம் அந்த ஒரு வழியில் தான் இருந்தோம். பயங்கரமான கூட்டம். ஓகே, குளிர் மலை எதுவுமே பார்க்கல, எல்லாருமே வந்துட்டு அண்ணாமலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி 5:45கெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூட்டத்தில் நாங்கள் எந்த பக்கம் போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. கடைசியாக வந்துட்டு ஒரு 7:30 ஒரு 8:30 நினைக்கிறேன். 8:30க்குள்ளே நம்ம வந்துட்டு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அந்த க்யூ போயிட்டே இருந்ததில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஓகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓடி ஓடி போகிறது. ஃபஸ்ட்டு காலையில் தரிசனம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு அந்த 5:30 அப்படின்னு சொல்லும்போதே வந்து ஒரு இருட்டில் அந்த ஒரு வைப் அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போகும்போது திருவண்ணாமலையோட அந்த கோவிலுடைய முழு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதுக்கு எப்படி பேர் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி டைம் நான் போகும்போது வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ போகும்போது இந்த மாதிரி எதுவுமே இல்லை, கூட்டம் இல்லை அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி க்யூலாம் எதுவுமே இல்லை. டேரெக்டாக போய் நம்ம சாமியை பார்க்குற மாதிரி இருந்தது. பட் இந்த டைம் வந்து தீபம் அப்படிங்கிறதால இப்படி இருந்தது. ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து 7:30 ஒரு 8:30க்கு நம்ம வந்து சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. மேலே இருக்கக்கூடிய அந்த விளக்கு தெரியறதா அப்படின்னு சொல்லிட்டு, பட் எனக்கு வந்து கேமராவில் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண முடியல. டேரெக்டாக நான் வந்து பார்த்துட்டேன். நான் போய் அங்கே இறங்கும்போது டைம் ஒரு 2:30 2:45 இருக்கும், ஏர்லி மார்னிங்கு. அப்போவே நான் வந்து அந்த தீபம் பார்த்துட்டேன். அதனால் எனக்கு காலையில் வந்து தெரியற மாதிரி இல்லை. கொஞ்சம் மழையும் விட்டு விட்டு வந்துட்டே இருந்தது. அப்படிங்கிறதால இவங்கெல்லாம் வந்து பாருங்கள், காலையில் தரிசனத்துக்கு எங்கேருந்து ராஜகோபுரத்துலேருந்து வேறு ஒரு ரூட் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம வந்துட்டு 2:30க்கே வந்து லைனில் இருந்து பார்த்துட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அம்பாலையும் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெளியில் போய் எங்கே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு மேல்மலையனூர் போகலாம், கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் அங்கே நின்று ப்ரே பண்ணிவிட்டு அடுத்ததான் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம். ராஜகோபுரம் கிடையாது, இது ராஜகோபுரத்துக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது. அண்ட் இங்கே வந்து ஒரு பிக் எடுக்கலாம் இந்த கோபுரத்தோடு அப்படின்னா முடியவே முடியல, கூட்டமும் இருந்தது. அண்ட் எப்படி கேமரா ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சாய்க்கு தெரியலை. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். அண்ட் கடைசியாக வந்துட்டு இவ்வளோ தான் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் லக்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்டு கிளம்பி நம்ம நார்மல் ராஜகோபுரத்துக்கிட்ட வந்துட்டு அங்கே வந்து விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கேற்ற வந்திருந்தோம். இந்த விளக்கேற்றணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்துட்டு கிரிவலம் வருதோ இல்லை விளக்கேற்றுறதுக்கான பயன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, அந்த விளக்கும் நம்ம ஏற்றிடலாமே, ஏன் அதை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணியிருந்தோம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இப்போது இந்த டைம் நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா அண்ட் கர்நாடகா சைட்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விளக்கு தான் 50 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, 2 விளக்கு நானும் ஸ்ரீ சாயும் வாங்கிட்டு ராஜகோபுரத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த டைம் ரொம்ப கூட்டமாக இருந்தது அப்படிங்கிறதால விளக்கு ஏற்ற அவங்க தூக்கி போட்டுகிட்டே இருந்தாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் விளக்கு ஏற்றிட்டிங்க இல்லையா, அதுதான் நமக்கு சாங்கியம் அப்படின்னு சொன்னதால வந்து கொஞ்சம் ஓகே பரவாயில்ல, அவங்க மேலேயும் சொல்லி குத்தம் இல்லை. ஏன்னா கூட்டம் அவ்வளோ அழகாக வந்துகிட்டே இருக்குது. காலில் கீழே யாராவது மிதிச்சிட்டாங்களோ இல்லை காலில் ஏதாவது பட்டுடுச்சு அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே விளக்கு ஏற்றிட்டு அதை நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம மேல்மலையனூர் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து விளக்கு ஏற்றிட்டோம். நாங்கள் போன டைமில் பயங்கரமான கூட்டம். நீங்கள் வந்து தீபம் அப்போ கோவிலுக்கு வந்தீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். கிரிவலம் போகலை, நான் கோவிலுக்குள்ளே மட்டும் போயிட்டு வந்துட்டேன். பட் கிரிவலம் நிறைய பேர் போயிட்டு தான் இருந்தாங்க. என்னால் அந்த டைமில் கிரிவலம் போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நான் போகலை. கிட்டத்தட்ட நான் கிரிவலம் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு முன்னாடி போனது. இப்போ வந்து நான் இங்கே விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அடுத்ததாக ஸ்ரீசாய் விளக்கேற்றணும். அங்கே முன்னாடி விளக்கேற்ற வேண்டாம், இங்கே வந்து ஏற்றுங்கன்னு. பட் அங்கே பார்த்தீங்களா எல்லாமே தள்ளி விட்டுட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க மேலே சொல்ல முடியல. ஏன்னா நிறையா அங்கே எல்லாமே வச்சுட்டே இருந்தாங்க. விளக்கேற்ற அதை அணைச்சி தூக்கி போட்டுகிட்டே இருந்தாங்க. ஓகே, எப்படியோ ஒன்று நான் விளக்கேற்றணும்னு நினச்சதை நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு வந்துட்டு ஸ்ரீசாய் விளக்கேற்ற வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் இந்த பக்கம் வந்தோம். அண்டு மார்னிங் வந்து ஒரு டிஃபன் முடிச்சுட்டு
நாங்கள் அடுத்த கோவிலுக்கான வண்டி ஏறிட்டோம், பஸ் ஏறிட்டோம். அங்கேருந்து ஒரு 1/2 to 45 மினிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் போகிறதுக்கான டைமிங்கு. ஸோ அங்கேயும் போய் நல்ல ஒரு தரிசனம் பண்ணோம். அங்கே என்னால் வீடியோஸ் எடுக்கவே முடியல, ஏன்னா மொபைல் அலௌடு இல்லை அப்படிங்கிறத விட எனக்கு லைன் போயிட்டே இருந்தது அப்படிங்கிறதால வந்து அங்கே எடுக்க முடியல, அப்படிங்கிறதால எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி கோவில் பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இந்த மாதிரி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் வியூஸ் போகும். அதுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் உங்ககிட்ட கேட்குறேன். அண்ட் வீடியோ பற்றி ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் ரிவ்யூ பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம வந்துட்டு இந்த ஒரு 2024 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வீடியோ என்ன போடுவேன் அப்படின்னு தெரியலையேன்னு ரேண்டமாக பார்க்கும்போது இந்த வீடியோஸ்லாம் இருக்கே அப்படின்னு பார்த்தேன். ஸோ நான் இந்த வீடியோ வந்து போட்டுட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அடுத்தது அங்கேயே ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசாய் வந்துட்டு எனக்கு ஹல்வா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அவனுக்கு ஹல்வா வாங்கிட்டு அப்புறம் நான் அங்கேருந்து கிறிஸ்டலில் வரக்கூடிய லிங்கம் வாங்கியிருந்தேன். அதுவும் நான் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் காட்டுறேன். ஸோ இதுதான் வெளியில் வந்ததுக்கப்புறம் மழை வந்துகிட்டே இருந்தது, க்யூ வேறு லெவலில் லைனு. இப்போ மெயின் ரோடில் இருந்து போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்தே வந்துட்டு கோவிலுக்கு வந்து லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ நாங்கள் வந்த டைமெல்லாம் ஓகே அப்படிங்கிறது தான் நாங்கள் நினச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் என்னடா இந்த டைமுக்கு வந்துமே நம்மளால் இப்படி நின்றுட்டுருக்கோமே அப்படின்னு நினச்சோம். கடைசியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெற்றிகரமாக வந்துட்டு அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மாவும் தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மேல்மலையனூர் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து திருநங்கை அவங்கக்கிட்ட வந்துட்டு சுற்றி போடுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து சுற்றி போட்டாச்சு. இங்கேயுமே வந்துட்டு சாமி பார்க்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதால ஒரு 100 rupees டிக்கெட் வாங்கிட்டு ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டு நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அகெயின் பஸ் ஏறி சேலம் வந்தாச்சு. ஓரளவுக்கு ஒரு நாள் அந்த ட்ரிப் ரொம்ப திருப்தியாக எல்லா விதத்தையும் பார்த்துட்டு எல்லா சாமியும் பார்த்துட்டு மன திருப்தியோடு நாங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த கோவில்லாம் போகும்போது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், ஹாப்பி நியூ இயர்.